சிஏ கம் அகெயின், சிஏ கண்டினியூஸ் அட்டம்ப்ட்ஸ், இப்படிலாம் பேர் வச்சிருக்காங்க. ஹாய், நான் உங்கள் ஆடிட்டர் ராஜன் பேசுகிறேன். எப்படி இருக்கீங்க? இந்த வீடியோவில் நம்ம சிஏ எக்ஸாம்ஸை பற்றின ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயத்தை பேச போகிறோம். சிஏ அப்படின்ற ஒரு அக்ரானிமுக்கு என்ன எக்ஸ்பேன்ஷன்? அஃபீஷியல் எக்ஸ்பேன்ஷன் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட், இல்லையா? ஆனால் மார்க்கெட்டில் போய் கேட்டிங்கன்னா இதுக்கு வேறு சில பேர்களும் உண்டு. அது வந்து நெகட்டிவாக பேர் இருக்குது, பாசிட்டிவாகவும் பேர் இருக்குது. இப்போ இந்த வீடியோவில் நம்ம வந்து இந்த நெகட்டிவ் மட்டும் பார்த்துருவோம். சிஏ கம் அகெயின், சிஏ கண்டினியூஸ் அட்டம்ப்ட்ஸ், இப்படிலாம் பேர் வச்சுருக்காங்க. கொஞ்சம் கூர்ந்து கவனிச்சிங்கன்னா இந்த மாதிரி பேர் வர்றதுக்கான காரணம் என்னவாக இருந்திருக்கும்? எழுதிகிட்டே இருக்க வேண்டியதான், ஏட்டா. 6 மாதத்துக்கு மொய் எழுதுகிற மாதிரி சிஏ இன்ஸ்டியூட்டுக்கு எக்ஸாம் ஃபீயை மொய் எழுதிட்டு அப்புறம் நம்ம வந்து ப்ரிப்பேரும் பண்ணாமல் அது என்னவோ ஃபார் வாட் எவர் ரீசன் அது ஃபெயில் ஆகிட்டே இருக்கும், பாஸே ஆகாது. ஒன்லி a very few are blessed to clear in the first attempt. சில பேர்லாம் எப்படியும் பாஸ் பண்ணிவிடுவாங்க, ஃபெயில் ஆகி கூட பாஸ் பண்ணிவிடுவாங்க. ஆனால் சில பேர் இருக்காங்க, இன்ஃபேக்ட் நிறைய பேர் இருக்காங்க, நான் சொல்கிற ஒரு பேட்டர்னில் ஃபெயில் ஆகும், அப்புறம் எந்திரிக்கவே முடியாது, தொடர்ச்சியாக ஃபெயில் ஆகும். இந்த பேட்டர்ன் ஜாஸ்தி. ஏன் இந்த மாதிரி நடக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ப்ரிப்பரேஷன் இல்லைன்னு சொல்ல முடியுமா? ப்ரிப்பரேஷன்லாம் இருக்குது, ஆனால் தேவையான அளவுக்கு இல்லை. இப்போது ஒரு எக்ஸாம் எழுதுறீங்க, ரைட்டா? நவம்பர் மாதம் பரீட்சை எழுதுறீங்க. சிஏ இன்டரே வச்சுப்போமே, நவம்பர் மாதம் பரீட்சை எழுதுறீங்க. இதுக்கு வந்து ஒரு மாதிரி கேட் ஆன் த வால் பண்ணியிருக்கேன் சார், தெரியல, ரிசல்ட் வந்தால் தான் தெரியும் அப்படின்னு நினைக்கிறீங்க. இதுக்கு வந்து ஒரு ரிசல்ட்டு ஒரு லேட்டாக தான் வரும், ஒரு 2 மாதம் கழிச்சு ரிசல்ட் வரும். அப்படி வருதுன்னு வச்சுப்போம். ஒரு February மாதம் ரிசல்ட், February ஃபர்ஸ்ட் வீக்கில் ரிசல்ட் வருதுன்னு வச்சுப்போம். சப்போஸ் ஒருத்தர் ஃபெயில் ஆகிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், என்ன நடக்கும்னு சொல்லிடுறேன். இப்போது இந்த நவம்பர் மாதத்தில் அவர் 2 குரூப் எழுதியிருந்தாருன்னு வச்சுப்போம். ஓகே, February மாதம் ரிசல்ட் பார்த்தா 2 குரூப்பு ஃபெயில் ஆகிருக்குன்னு வச்சுப்போம். இப்போ வந்து முதல் 10 நாள் அழுகையிலே போயிடும், ஐயோ போச்சேன்னு. அப்போ Februaryயில் பாதி நாள் போயிடுச்சு. அப்புறம் நம்ம மனசை தேத்திட்டு நம்ம திருப்பியும் பண்ணணும் அப்படின்றப்ப பயம் வந்துடும். இது என்னடா அது, 2 குரூப் எழுதணும், 2ம் போச்சு, இப்போ திருப்பியும் 2 எழுதலாமா இல்லை 1 எழுதலாமா? இந்த கன்ஃபியூஷன் போச்சே. நம்ம இந்த வாட்டி ஒன்று எழுதினா லேட் ஆகும். அப்போ அதை எப்படியாவது காம்பன்சேட் பண்ணுறதுக்கு உடனே திருப்பி மே மாதத்தில் 2 குரூப் எழுதிடுறேன், நான் எல்லாம் படிச்சிருக்கேன். ஆனால் என் அன்ஃபார்ச்சுனேட்லி பார்த்தீங்கன்னா 2 மாதம் தான் டைம் இருக்கும். மே 1 பரீட்சை, February மாதம் முழுக்க அழுதே தீர்த்துட்டீங்க. இப்போ மார்ச் ஏப்ரல் வருது, இந்த 2 மாதத்தில் திருப்பியும் அந்த 2 குரூப்பை படித்து எழுத போகிறீங்க. இது பத்தாது. மே மாதம் நிறைய பேர் 2 குரூப் திருப்பி எழுதுவாங்க, திருப்பி ஃபெயில் ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா 1 ஃபெயிலியர் will lead to multiple failure. உங்களுக்கு வந்து மார்ச் ஏப்ரல் 2 மாதம் தான் இருக்குது. இந்த 2 மாதத்துலேயும் உங்களுக்கு இது போதும் தான். ஆனால் நீங்கள் அது கரெக்டாக யூஸ் பண்ணணும். அதுவும் நீங்கள் யூஸ் பண்ணலன்னு வச்சுக்கோங்களேன், மெயினாக கான்ஃபிடென்ஸ் இறங்கிறது. நிறைய பேருக்கு வந்து ஏன் 1 ஃபெயிலியர் லீட்ஸ் டு மல்டிபிள் ஃபெயிலியர்ஸ்னால் கான்ஃபிடென்ஸ் போயிடுது. நம்ம ஏன் மார்க் வரல? இப்போ அட்லீஸ்ட் இப்போயாவது வந்து உங்களுக்கு வந்து இந்த சர்டிஃபைட் காப்பீஸ்லாம் கிடைக்குது. ஏன் நான் படித்த காலத்தில் இந்த காப்பீஸ்லாம் வராது. அவன் சொல்கிறது தான் மார்க் ஷீட்டில் என்ன மார்க் வருதோ தட் இஸ் ஃபைனல். ரீடோட்டலிங் அதெல்லாம் எதுவுமே கிடையாது. இப்போ அதெல்லாம் கொஞ்சம் இருக்குது. இப்போ அந்த சர்டிஃபைட் காப்பீஸ் அப்ளை பண்ணி வாங்கி பார்க்கறதுக்கான சௌரியம் இப்போ இருக்குது. இதெல்லாம் பண்ணி அலசி ஆராய்ஞ்சு பார்க்கறதுக்குள்ளே டைம் ஆகிடும். இதுதான் ப்ராப்ளம். இப்போ இது எப்படி ஓவர் கம் பண்ணலாம்? நீங்கள் எக்ஸாம் எழுதின உடனே நீங்கள் வந்து ஷார்ப்பாக இருந்தீங்கன்னா, இது கேட் ஆன் த வால் தான் அப்படின்னு நீங்கள் மைண்டில் தெரிஞ்சிச்சுன்னா, நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும், எக்ஸாம் முடிஞ்சு 1 வாரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு திருப்பியும் ஆரம்பிச்சிருக்கணும். பை த டைம் த ரிசல்ட்ஸ் ஆர் டிக்ளேர்ட், நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும், 2 குரூப்பையும் திருப்பி தரவு பண்ணி வச்சுருக்கணும். ஸோ பை February ஃபர்ஸ்ட் வீக்குள்ளே ரிவிஷன் பண்ணி இன்னும் கொஞ்சம் விட்டதெல்லாம் படித்து இன்னும் ஒரு மாதிரி ப்ரிப்பேர்டாக இருந்தீங்கன்னா, மார்ச் ஏப்ரலில் நீங்கள் வந்து நீ நினச்ச மாதிரியே ஃபெயில் ஆகிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ இந்த 2 மாதம் படிச்சிருக்கீங்க பார்த்தீங்களா, இதோட இம்பேக்டை நல்லபடியாக கேபிட்டலைஸ் பண்ணி மார்க் எக்ஸாம்லாம் எழுதி எங்கள் மார்ச் ஏப்ரலில்
மே மாதம் கிளியர் பண்ணலாம். அதை நீங்கள் ஒரு குரூப்பாக எழுதினீங்கன்னா இன்னும் சௌரியம். ஏன்னா இன்னும் நல்லாவே படிச்சிருப்பீங்க, நல்லா டைம் இருக்கும். இது என்ன பிரச்சனை ஆகுதுன்னா, இவங்க எக்ஸாம் முடிச்சுட்டு ரிசல்ட் வர வரைக்கும் ஒன்றுமே பண்ணாமல் கம்முன்னு உட்காந்துருக்காங்க. இருக்கலாம், உங்களுக்கு டயர்ட்னஸ்லாம் இருக்கும், ஐ அண்டர்ஸ்டாண்ட். ஆனால் நம்ம சரியாக பண்ணலை எக்ஸாமை, அதுதான் இந்த அண்டர்லைன் பாயிண்ட்டு. பாஸ் பண்ணிட்டா ப்ராப்ளம் இல்லை, ஃபெயில் ஆகிட்டிங்கன்னா நல்ல வேலை, நம்ம ஏற்கனவே ப்ரிப்பேர்டாக தான் இருந்திருக்கோம், ப்ரோஆக்டிவாக இருந்திருக்கோம், இனிமேட்டு விடக்கூடாது. அப்போ மார்ச் ஏப்ரல் சஃபிஷியன்ட் டைம் இருக்கும், மார்க் எக்ஸாம் எழுதி பார்க்கலாம், நிறைய ரிவைஸ் பண்ணலாம். அப்போ நீங்கள் மே எக்ஸாம் போனீங்கன்னா த பர்சன்டேஜ் யுவர் ப்ராபபிலிட்டி ஆஃப் யூ பாசிங் த எக்ஸாம் இஸ் கிரேட்டர். புரியுது? இதை நீங்கள் பண்ண தவறிட்டீங்கன்னா ஒரே டைலமா தான். எக்ஸாம் எழுதிட்டு படிக்கவே இல்லை, ரிசல்ட் ஃபெயில் ஆகிடுச்சுன்னா ஒரே கன்ஃபியூஷன் தான். 1 எழுதலாமா, 2 எழுதலாமா, இல்லை 2ம் சேர்ந்து எழுதலாமா, குரூப் 1 முதல்ல எழுதுறதா, இல்லை குரூப் 2 எழுதுறதா, இல்லை குரூப் 2 எழுதிட்டு குரூப் 1 வரதா, இல்லை 2 குரூப்பும் எழுதுறதா, இவ்வளோ கன்ஃபியூஷன் இருக்குது. இதுக்கு நடுவில் உங்களுக்கு ஏதாவது ஆர்டிகல்ஷிப்பாக இருந்தால் அந்த லீவ்லாம் கிடைக்கணும். சிஏல அந்த கம் அகெயின், கண்டினியூஸ் அட்டம்ஸ்ன்ற பேர் வர்றதுக்கான ரீசன் ஏன் வந்ததுன்னா, அது நீங்கள் சரியாக ப்ரிப்பேர் பண்ணாதனால, நீங்கள் ப்ரோஆக்டிவாக இல்லாத காரணத்தால் தான் ஒன் ஃபெயில்யூர் லெட் டு தி மல்டிபிள் ஃபெயில்யூர். சிஏனா சர்டன்லி அச்சீவபிள் அப்படின்னு ஒரு எக்ஸ்பேன்ஷனும் நான் கொண்டு வந்திருக்கோம். நாங்களாம் இப்போது சர்டன்லி அச்சீவபிள் சிஏ தானே. அப்போ என்ன பண்ணணும், எக்ஸாம் எழுதி முடித்த உடனே நம்ம சரியாக பண்ணியிருக்கோமா, சூப்பராக பண்ணிட்டேன்னா ப்ராப்ளம் இல்லை. இல்லை சார் கொஞ்சம் கேட் ஆன் த பால்னா, இந்த ரிசல்ட் வரதுக்கு முன்னாடி நீங்கள் ரெடி ஆகிடணும். ஒரு 1 வீக் ரெஸ்ட் எடுத்துக்கோங்க, ரெடி ஆகிடுங்க, திருப்பி ஃபுல் ஃப்ளெஜ்டாக படிச்சிருங்க. ஸோ பை த டைம் யூ கெட் த ரிசல்ட்ஸ், நீ நினச்ச மாதிரி ரிசல்ட் ஃபெயில் ஆகிடுச்சுன்னா நோ ப்ராப்ளம், யூ ஆர் ஆல்ரெடி ப்ரிப்பேர்ட் வெல். இன்னும் 2 மந்த்ஸ் இருக்குது, அதில் நீங்கள் இன்னும் சிறப்பாக ப்ரிப்பேர் பண்ணி மார்க் எக்ஸாம்லாம் எழுதி நிறைய ரிவைஸ் பண்ணி மே எக்ஸாமை ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக நீங்கள் போய் அப்ரோச் பண்ணலாம். கம் அகெயின் இல்லை கண்டினியூஸ் அட்டம்ஸ் இதெல்லாம் நம்ம டிக்ஷனரியிலே இருக்கக்கூடாது. சிஏனா சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட், சர்டன்லி அச்சீவபிள். நம்ம சரியான அணுகுமுறை ப்ராசஸ் ஒழுங்காக ஃபாலோ பண்ணால் எல்லாருமே இந்த கோர்ஸை பாஸ் பண்ணலாம். சரியா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் சொல்லுங்கள். உங்களுக்கு வேறு ஏதாவது டாபிக்ஸ் வேணாலும் ஜஸ்ட் லெட் மீ நோ. ஐ ஹாவ் அ நியூ வீடியோ ஆன் தட். Thank you.